இந்த தேவசம்ன்ற ஈவெண்ட் இப்போ ப்ராப்பராக நடத்த முடியணும் அப்படின்னா என்ன, எல்லாம் முடிஞ்சிடும், சமைக்கிற வரைக்கும் நடந்துடும், காக்கா மட்டும் வரவே வராது. இந்த உலகம் நமக்கு எதை கற்பித்தாலும், இந்த உலகம் நமக்கு எப்பேற்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்ன? தன்னை அறிதல், தன்னை உணர்தல். That is inside me, that is operating me, that actual me is, that is called self, and we have to realize it. Why should we realize it? உங்களெல்லாம் இத்தனை வருஷமா நீங்க பாடியா நினைச்சிட்டு இருக்கீங்க. உடலாக பார்த்து உடலாக நினைத்தால் உடல் சார்ந்த அத்தனை இன்ப துன்பங்களும் இந்த உடம்புக்கு வரும். எங்க உடலா பார்க்கணும், எங்க மனமா பார்க்கணும், எங்க ஆன்மாவா பார்க்கணும்னு தெரியணும். இவ்வளவுதாங்க மேட்ரு. சிம்பிள். Because the best criminal minded people only can find the criminal series. கண்ணு பார்க்கிற காட்சியை பைபாஸ் பண்ணிட்டு பின்னாடி போய் சொல்லணும், நீ பார்க்கறது உடல் இல்ல ஆன்மான்னு சொல்லணும். சொல்லுப்பா. உடல் மற்றும் மனம் என்பதை கடந்து ஆன்மாவா பாத்தீங்கன்னா இறைவனாக மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். இன்ஃப்ளூயன்சர்ஸ், தமிழில் சொல்லணும்னா பரம்பொருள் ஆளுமைகள் அப்படின்னக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பை வந்து உங்களுக்கு வந்து நேரடியாகவும் ஆன்லைனுக்காகவும் வந்து ஏற்பாடு மறுபடியும் வந்து செஞ்சுருக்கோம். காரணம் என்னென்னா, நிறைய பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, என்டர்பிரினர்ஸ்க்காகவும் பிஸ்னஸ் பீப்புளுக்காகவும் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் சார்ந்து பல புரிதல்கள் வந்துருச்சு. பட் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரில, மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரில, வெல்த்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த சக்தி வாய்ந்த 2 நாள் பயிற்சி பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றது வந்து சென்னை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மார்ச் 29 மற்றும் 30ஆம் தேதி 2 நாள் வகுப்பாக வந்து இருக்க போகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியாக வந்து தொடர்ச்சியாக வந்து இது வந்து இருக்க போகிறது. பயிற்சி மட்டுமல்ல, பல விஷயத்தை வந்து உங்ககிட்ட வந்து இதில் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறது எப்படின்றதுக்கு உண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வந்து வெளிப்படையாக வந்து கூறலாம் என்று வந்து நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போகுது. நேரடி என்னுடைய கண்காணிப்பில் வந்து இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக வந்து இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் செய்கிற கொழுக்கட்டையை எந்த தாத்தா எந்த பாட்டி வந்து சாப்பிட்டாங்க? பாராவும் தாத்தா காக்காவா பிறந்து வர்ற. ஏய், பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இவ்வளோ நேரம் வச்சு அசிங்கமாகி போயிடும்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஊருக்கு வேற ஒரு தாத்தா பாட்டி அம்மா அப்பான்னு பெரிய மனுஷன் உருவம் வேற இறைவன் கொடுத்துட்டாரு. இப்போ பசங்கள்லாம் வேற பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பெரிய ஈவெண்ட் வேற, தேவசம்ன்ற ஈவெண்ட். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அந்த தேவசம்ன்ற ஈவெண்ட் இப்போ ப்ராப்பராக நடத்த முடியணும் அப்படின்னா என்ன, எல்லாம் முடிஞ்சிடும், சமைக்கிற வரைக்கும் நடந்துடும், காக்கா மட்டும் வரவே வராது. செத்து போனவரும் வரமாட்டார். கஷ்டப்பட்டுருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் எப்போ கூப்பிட்டாலும் எல்லா காக்கா வந்துடும். ஏன் கெட்ட நேரம் பாருங்கள். எங்கள் அப்பாவுக்கு அந்த மோட்ச விளக்குன்னு சொல்லுவாங்க. எங்கன்னா அணைப்பட்டியில் வந்து ஆஞ்சநேயரோட கோயில் இருக்குது மதுரையில். 1.5 மணி நேரம் காக்கா கூப்பிட்டோம், ஒரு காக்கா வரல. ஆஹா, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பூரா வெறுப்பில் இருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் மாற்றிட்டேன். அப்பா முக்திக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் வரமாட்டார். நம்ம வேலை ஒன்று தான். என்ன அப்படின்னா, இந்த உலகம் நமக்கு எதை கற்பித்தாலும், இந்த உலகம் நமக்கு எப்பேற்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்ன? தன்னை அறிதல், தன்னை உணர்தல். செல்ஃப் ரியலைசேஷன். வாட் இஸ் திஸ் கால்ட்? வாட் டு யூ எக்ஸாக்ட்லி மீன் பை செல்ஃப் ரியலைசேஷன்? என்ன சொல்றாங்கன்னா, தன்னை அறிந்து விடு. ஏன் தன்னை அறியணும்? செல்ஃபை ரியலைஸ் பண்ணுன்றாங்க. ஏன் செல்ஃபை நான் ஏங்க ரியலைஸ் பண்ணணும்? Why should I realize my own self? As there is always one self that is within me, that is inside me, that is operating me, that actual me is, that is called self, and we have to realize it. Why should we realize it? ஏன் ரியலைஸ் பண்ணணும்னா, இப்போ நான் உடம்புன்றதை ரியலைஸ் பண்ணிட்டேனா இல்லையா? எப்பயோ பண்ணிட்டீங்க, அப்படியே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது நான் உடம்பு தான். இப்போ உங்களை இல்லை, நீ உடல் இல்லை, நீ ஒரு ஆன்மா, ஏற்றுக்க முடியுதா உங்களால்? இந்த வார்த்தையை சொல்லும் போதே நான் ரொம்ப ஒரு 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 ஏலியனேட்டட் பீயிங்காக தெரியும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை அதுதான். என்ன சொல்லுதுன்னா, இந்த உடல், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த உடல், இந்த மனம், இந்த ஆன்மா, இது மூன்றையும்
தனித்தனியாக உணர்வதற்கு தன்னை உணர்தல் என்பது இருக்க வேண்டும். தன்னை ஏன் உணர வேண்டும் என்றால், உங்களெல்லாம் இத்தனை வருஷமா நீங்க பாடியா நினைச்சிட்டு இருக்கீங்க. உடலாக பார்த்து உடலாக நினைத்தால் உடல் சார்ந்த அத்தனை இன்ப துன்பங்களும் இந்த உடம்புக்கு வரும். இதை புரிஞ்சுக்குங்க. ஃபார்முலா என்ன? உங்களை உடல் என நினைத்து பிறரையும் உடலாக நினைத்து பேசி பழகி வாழ்ந்தால் இந்த உடல் சம்பந்தமான இன்ப மற்றும் துன்பங்கள் அனைத்தும் வரும். புரியுதா? இஃப் யூ ஆர் ஆல்வேஸ் பாடி கான்சியஸ், if you always say yourself as body and recognize other person as the body, you will always get the positive and negative results and impacts based on this mentality. Which mentality? That I am a body and you are a body. உடலாக பார்த்தால் காமம் வரும், the lust will come. உடலாக பார்த்தால் அனுபவிக்க தோணும், ஆசையை அனுபவிக்க தோணும், டைம் ஸ்பெண்ட் பண்ண தோணும், ஊர் சுத்த தோணும், ஏதாவது பொருளை அவங்ககிட்ட இருந்து அபகரிக்க தோணும், இல்லை பொருளை ஏதாவது கொடுக்க தோணும், ஏதாவது கிஃப்ட் பண்ண தோணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தோணும். ஏன் தோணுது? ஏன்னா அது ஒரு உடலாக நீங்கள் நினைக்கிறீங்க, அதனால தோணுது. அப்படித்தானே? உடலுக்கு என்ன தேவை? சாப்பாடு வேணும். வேற என்ன வேணும்? வாட்ச் வேணும். வேற என்ன வேணும்? கண்ணாடி வேணும். வேற என்ன வேணும்? உடுப்பு வேணும். வேற என்ன வேணும்? சன்கிளாசஸ். வேற உடல் ரீதியான சுகம் ஐம்புலன்கள் மூலியமாக கிடைக்கும். வெரி குட். வேற ஃபோன். வெரி குட், கரெக்ட். ஃபோனு. வேற கையில் ஃபோனு, தலையில் பேனு, எல்லாம் வேணும் இன்னைக்கு. எஸ் ஆர் நோ? இன்னைக்கு வந்து எல்லாமே தேவைப்படுது. ஏன் தேவைப்படுது? we are seeing our body as the body. எஸ் ஆர் நோ? இப்போ அப்படியே கொஞ்சம் மாற்றுங்க. இப்போ கண்ணில் உடம்பு தெரியும், ஆனால் உடலாக பார்க்கக்கூடாது. பெரிய கஷ்டமான வேலை. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, டெய்லி இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நான் இவரை பார்க்குறேன்னா நான் உடலாக பார்த்தேன்னா இப்போ மாட்டிப்பேன். ஏன்? கலரை பார்க்கும்போது ஒரு கோவம் வரும், அவருடைய உருவத்தை பார்க்கும்போது கேலி செய்யணும்னு தோணும். ஏன் இதெல்லாம் வருது? நல்லது கெட்டது ஏன் எதை பேஸ் பண்ணி வருது? நான் இவர் உடலாக பார்க்கறதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை எனக்கு வருது. எஸ் ஆர் நோ? நான் இவர் உடலாக பார்க்கலாமா வேணாமா? பார்க்கணும். எப்போ பார்க்கணுன்ட்டு இருக்கு. வரேன் அதாவது இன்ச் பை இன்ச்சாக தானே சொல்லித்தர முடியும். மொத்தமாக சொல்லித்தரேன் பாவம் நீங்களா அப்புறம் எங்கேயோ போயிடுவீங்க. குழந்தை பேத்துக்கணும்னு ஆசை இருக்குது, கல்யாணம் பண்ணிட்டீங்க. நீ ஒரு ஆன்மா, நான் ஒரு ஆன்மா. என்ன நடக்குங்க? எங்கே உடலாக பார்க்கணும், எங்கே மனமாக பார்க்கணும், எங்கே ஆன்மாவாக பார்க்கணும்னு தெரியணும். இவ்வளோதாங்க மேட்ரு. சிம்பிள். எனக்கு ஒரு தேவை இருக்கிறப்போ நான் ஒரு உயிருக்கு சேவை செய்யணும், அந்த உயிருக்கு தேவை இருக்குன்றப்போ உடலாக பாருங்க. இவன் எவ்வளோ பெரிய திருட்டு பயலாக இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அது உடலாக பார்க்கக்கூடாது. கண்டுபிடிக்கணும். ரொம்ப க்யூட்டாக அழகாக ஹேண்ட்ஸமாக இருப்பான் என்னை மாதிரியே, ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. See, I am not a criminal, but I am a criminal minded. Do you know why? Because the best criminal minded people only can find the criminals very easily. ஒரு மிக சிறந்த சோம்பேறியால் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய வேலைகளை எப்படி எளிமையாக செய்து முடிப்பது என்பதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ சொல்லுங்க, ஐ எம் ப்ரவுட் டு பி எ சோம்பேறி. எத்தனை பேர் இங்கே என்னோட சேர்ந்து சோம்பேறியா இருக்கீங்க? அதாவது இந்த உலகம் உங்களுக்கு எதை உணர்த்த வருகிறது என்றால் ஒன்றை மட்டும்தான் உணர்த்த வருது. பாடியாக பார்த்தனா லஸ்ட் வரும், ஆசை வரும், காமம் வரும், ஆசை, பேராசை, துன்பம், துயரம், இன்பம் அனைத்தும் மாறி மாறி வரும். ஏன்? உடலாக பார்க்குறீங்க. ஒருத்த கிரிமினலா அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்கணும்? ஒரு போலீஸ் மாதிரி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ஒரு போலீஸ் ஒரு காமன் பர்சன் கிட்ட பேசுவோம், என்ன சார் சாப்பிட்டீங்களா, தூங்கிங்களா, எப்படியா பேசுவார்? எப்படி பேசுவார்? உங்களை பேச விட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருவார். ஓ, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நியாயப்படி எடுக்கிற கிளாஸ் எல்லாம் முன்னாடி அவங்களுக்கு வேற யாரும் எடுத்திருப்பாங்க போல. விட்னஸ் பண்ணுறாரு. முதல்ல என்ன பண்ணுறாரு? விட்னஸ் பண்ணுறாரு. இப்போ அந்த போலீஸ்காரர் அப்புறம் என்ன பண்ணுறாரு? அப்சர்வ் பண்ணுறாரு. அப்போ தெரிஞ்சிருமா தெரியாதா ஒருத்தன் முன்னாடி இருக்கிறவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு? இதனால தான் சொல்கிறேன், கண்ட விஷயங்களை கண்ட பேர்கிட்ட போய் கற்றுக்கிறத விட நம்மை சார்ந்தவர்கள், நம் நாட்டை சார்ந்தவர்கள், நம்ம அரசாங்கம், நம்ம ஊர், நம் மக்கள், நம் நாடு, நம் தேசம் எப்படி செயல்படுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டிங்க வாழ்க்கையில். அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்களை சோல் கான்சியஸ்னஸாக பார்க்கணும். எப்படி பார்க்கணும், ஏன் பார்க்கணும்னு சொல்கிற அடுத்து கேளுங்க. இப்போ நான் ஒரு சோல்னு நினைக்கிறேன், கண்ணை மூடிட்டு இப்போ நான் ஒரு ஆன்மா அப்படி நினைங்க. எப்படி நினைப்பீங்க? உங்கள் பாடி காணாமல் போதா பாருங்கள். உங்களை நீங்கள் ஒரு ஆன்மாவாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் ஒரு ஆன்மாவாக பாருங்கள். என்ன தெரியுது? ஒளி தெரியுதா? லைட்டு தெரியுதா? இப்போ என்ன பாருங்கள். இப்போ நான் ஆன்மாவாக தெரியுறேன்னா பாடியாக தெரியுறேனா? நியாயமாக பேசுங்க, ஞானி மாதிரி பேசாதீங்க. அதுதான் கேட்குறேன். இப்போ நான் ஆன்மாவாக தெரியுறேன்னா ஒரு பாடியாக தெரியுறேனா? ஆனால் கண்ணை மூணோடனே ஆன்மாவாக தெரிஞ்சனே எப்படி? நீங்கள் ஆன்மாவாக தெரிஞ்சீங்க எப்படி? விஷுவலைசேஷன் சேம் லைக் தட். விஷுவலைசேஷன் தப்பான விஷயம் இல்லை. விஷுவலைசேஷனில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. மேனிஃபெஸ்ட் பண்ணும், இல்லாததை கொண்டு வரும், இருக்கிறதுல காணாமல் போக வைக்கும், பல மேஜிக் பண்ணும். இப்போ என்னன்னா நல்லா கவனிக்கணும். இந்த உடலானது உடல் என்று நான் பார்க்கும்போது சுயநலம் வருகிறது. மனசை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் அடுத்த கட்டம் போகணும். எப்படின்னு சொல்கிறேன் கவனிங்க.
இப்போ நான் உங்களை பார்க்குறேன்னா நான் பாடியாக தான் தெரியும், கண்டிப்பாக என்னால் ஆன்மாவாக உங்களை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? கண்ணு தான் பாடியை பார்த்துட்டு இருக்கு. அப்போ கான்சியஸ்னஸ் வந்து கண்ணு பார்க்குற காட்சியை பைபாஸ் பண்ணிட்டு பின்னாடி போய் சொல்லணும் நீ பார்க்குறது உடல் இல்லை ஆன்மான்னு சொல்லணும். சொல்லுமா? ப்ராக்டிஸ். அதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்கு தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ என்னன்னா ஒவ்வொரு முறை ஒவ்வொரு உடலை பார்க்கும்போது ஆசைகள் எழுகிறது. காரணம் என்ன? அழகு, ஈர்ப்பு, ஆசை, காமம் இதெல்லாம் இருக்கிறதுனால உடலாக பார்க்கும்போது ஏற்படுகிறது. உடல் என்கின்ற நிலையை கடந்து மனமாக பார்த்தீர்கள் என்றால் நல்லது கெட்டது பூரா தெரிஞ்சிடும். உடல் மற்றும் மனம் என்பதை கடந்து ஆன்மாவா பார்த்தீங்கன்னா இறைவனாக மாறிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி பார்க்குறீங்கன்றதை தெளிவாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் படிக்கிறேன். நான் எதையாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைட்டில்ஸுமே வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் நேபாள் யாத்திரா என்னுடன் வாருங்கள். உங்களோட வாழ்க்கையினுடைய மோட்ச கதவுகள் இந்த நேபாள் யாத்திரைக்கு பின்பு நிச்சயமாக திறக்கப்படும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. ஸோ மார்ச் 6 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் வந்து பயணம் பண்ண போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பாக வந்து இருக்க போகுது. இந்த நேபாள் யாத்திரையில் கலந்து கொண்டு உங்களது ஆன்ம வளர்ச்சியை பெறுவதற்காக விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக நமது அறக்கட்டளையை வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.